ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக அவேர்னஸ் வீடியோவையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நாட்கள் மட்டும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போ மட்டும் நம்மளோட ராசிக்கு என்ன மாதிரியான கொடூரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அந்த மாதிரி இப்போ இந்த ஆகஸ்ட்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டுடைய இறுதி கிரகணமானது நடைபெறக்கூடிய இந்த இறுதி கிரகணத்தினால பயங்கரமான ஆபத்து சூழப்போகுது. அதனால் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நடைபெறக்கூடிய கிரகணத்தை பற்றி சொல்லிடுறேன். நடைபெறக்கூடிய கிரகணம் என்னைக்கு நடைபெற போது, நேரம், இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இதனுடைய சூதகால டைமில் என்ன விஷயம் செய்தால் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். இந்த ஆண்டுடைய கடைசி இறுதி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 நிகழ இருக்கு. ஆக்சுவலி இந்த நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்கு. இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுகிறது, எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது மிதுன ராசிக்காரங்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, சூதகாலம் உண்டா, இந்த மாதிரி நிறைய விவரங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லா விவரங்களையுமே விரிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாகவே சந்திர கிரகணம் சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு தான் இந்த ஒரு கிரகணமாகும். ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ இது எச்சரிக்கை நிகழ்வாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த நிகழ்வின் போது கிரக நிலை எப்படி இருக்குன்னா, சூரியன் சிம்ம ராசியில், சந்திரன் கும்ப ராசியில், ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. அதோடு ரக்ஷாபந்தன் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய ஆகஸ்ட் 28 சந்திர கிரகணமும் நிகழ்கிறதுனால இது ஒரு ஆபத்தாகவே சொல்லப்படுது. இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படுது. ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்பராசியில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகணம் நிகழ்வதனால இது பகுதி சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் மாதம் 28 காலை பொழுதுலேயே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டும் தெரிந்தாலும் இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. இதன் காரணமாக சந்திர கிரகணத்தில் சூத காலங்கிறது தென்படாது. ஆனால் கிரகணத்தின் போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்களால் சூத காலம் உருவாகுது. ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தை சொல்லிடுறேன். காலையில் 6:53 மணிக்கு மங்களான கிரகணமானது ஏற்பட தொடங்கும். தொடர்ந்து 8:03 மணிக்கெல்லாம் பகுதி சந்திர கிரகணமாக ஆரம்பிக்கும். இந்த சந்திர கிரகணம் உச்ச நிலையானது 9:42 மணிக்கு வந்துடும். பின்னர் 12:31 மணிக்கு கிரகணம் நிறைவடைந்துடும். கரெக்டாக இந்திய நேரப்படி பகல் பொழுதில் கிரகணம் ஏற்படுறதுனால சந்திரனுடைய இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்தியாவில் கிரகணம் தெரிந்தாலும் நாம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இந்தியாவில் கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் அதே மாதிரி தான். சந்திர கிரகண நிகழ்வானது இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் கிரகணத்தின் போது சில விஷயங்கள், வழிபாடு, சுபகாரியங்கள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா கிரகணத்தின் போது என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. கிரகணத்தில் சில பகுதிகளையாவது பார்க்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்தா ஐரோப்பா, ஆசியாவின் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக்கு, அட்லாண்டிக்கு, இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் காண இயலும். மேலும் தென்மேற்கு ஆசியாவின் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஜார்ஜா முதலியன நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த மங்கலான ஆரம்பத்தை பார்க்க முடியும்.
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கிரகணம் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இதெல்லாம் தான். அப்புறம் இந்த சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் தியானிப்பது நன்மை தரும். கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பான பலனை தரும். பக்தி கதைகளை படிக்கிறது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது, இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் மிதுன ராசிக்காரங்க பண்ணிங்கன்னா இந்த கிரகணத்தினால பெரிய ஆபத்து எதுவும் இருக்காது. மெயினாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் மிதுன ராசிக்காரங்க என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன், அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் கொடுப்பது தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணிகள் மற்றும் வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை கிரகணத்தில் உங்கள் ராசிக்காரங்க வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தயார் செய்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் துளசி இலை அல்லது தர்பைப்புல் போட்டு வைக்கணும். கிரகணம் முடிந்த பின்னர் நீங்கள் குளித்து தானம் செய்து அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்ணும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா புண்ணியங்கள் வந்து கிடைக்கும். அதனால் கிரகணத்தின் போது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிரகணம் நடக்கிறத பற்றி இவ்வளோ டீட்டெயிலை ஷேர் பண்ணிட்டேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கிரகணத்தினால உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சந்திர கிரகணத்தினால ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்கு நாடு மாற்றமும் இடமாற்றமும் வீடு மாற்றமும் ஏற்படும். இந்த மாதிரி மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நன்மை தரக்கூடிய விதம் உங்களுக்கு சூழ்நிலை அமையும். ஸோ நன்மை தரக்கூடிய விதம் சூழ்நிலை அமையக்கூடிய இந்த மாற்றங்களை இந்த கிரகணத்தின் போது அக்செப்ட் பண்ணிக்கணும் என்பது மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டு இருக்கும். மேலும் தொழில்ஸ்தானாதிபதியான குரு உச்சம் பெற்று புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வளர்ச்சியானது இந்த கிரகணத்தினால அதிகரிக்கும். அதோடு நீங்கள் புதிய முயற்சிகள் இந்த கிரகணத்தின் போது எது செய்தாலும் அதில் வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கல் வாங்கல இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த கிரகணத்தின் போது லாபம் கிடைக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கலாம் நிறைய நீங்கள் வைத்து கொள்ளலாம். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்திங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். அதோடு நாடு மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரி எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதம் அமையும். அதனால் இந்த மாற்றங்கள் எதையும் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குங்க. இந்த மாதிரி தான் மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரகணத்தின் போது வரப்போகுது. இதை எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கிரகணம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குங்க. இதை தொடர்ந்து இந்த கிரகணத்தின் போது புதன் சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4வது இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல காரியங்கள் இந்த கிரகணத்தில் நிறைய நடைபெறும். குறிப்பாக ஆரோக்கியம் சீராகும். ஆதாயம் தரக்கூடிய தாள்கள் அதிகம் கிடைக்கும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய சிந்தனை இந்த கிரகணத்தின் போது வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடைய சில சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புது முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதே சமயம் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. ஸோ இந்த கிரகணத்தில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் அதை தக்க வைத்து கொள்வது அரிது. உறவினர் பகையை வளர விடாமல் பார்த்து கொள்ளுங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ வாகனம் வாங்க முயற்சி பண்ணுங்க. இந்த கிரகத்தால் இப்படிலாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும், பார்த்துக்குங்க. இதை தொடர்ந்து இந்த கிரகணத்தில் சுக்கிரன் துலாம் ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் நேரத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும். பயணங்கள் பலன் தரக்கூடிய விதம் அமையும். வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். புதியவர்களுடைய தொடர்பால் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ள முன்வருவீங்க. மாற்று கருத்துடையார் மனம் மாறுவார்.
ஆரோக்கிய தொல்லை அகன்று உற்சாகத்தோடு பணியாற்றுவீங்க. ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொன்னதை உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் மிதுன ராசியாக இருந்தால் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.